பிரைஸ் அலாட். இன்னைக்கு குருத்தோல் ஞாயிறு. என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் தான் ஸ்பெஷல். யாருடைய பார்வையில்? உலகத்தார் பார்வையிலையா? ஒரு நாளும் இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையில், அதாவது உலக இரட்சகருடைய பார்வையில். அவர் ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை அழைத்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அது எனக்கு வேண்டும் என்று விரும்பி அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பல ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிற கழுதையை போல நாமும் கூட பல வருடங்களாக நம்முடைய பிரச்சனைகளை கட்டிக்கொண்டு, போராட்டங்களை கட்டிக்கொண்டு, கடன்களை கட்டிக்கொண்டு, வியாதிகளை கட்டிக்கொண்டு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், அந்த கயிறு அறுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, அந்த கழுதை யாருக்கு கேட்பாங்க? அப்போ நீங்க என் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்றார். அதே போல நம்மளை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றவங்களுக்காக இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யங்களுக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பி நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக, அந்த கழுதை பல மாதங்களாக, ஆண்டுகளாக அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டு திரிகிறது. நாமும் கூட பல பிரச்சனைகளை நாம் இருதயத்தில் சுமந்து கொண்டு, பாடுகளை சுமந்து கொண்டு, சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சுமக்க வேண்டும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு தகுந்த நாம் நம்மை அவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுவார். எப்பொழுது அந்த கழுதை மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறி பவனி வந்தாரோ, அதிலிருந்து அந்த கழுதைக்கு மரியாதையும் மதிப்பும் கூடியது. அதே போல தாங்க இந்த உலகத்துல நாம் எதை சுமந்து கொண்டு இருந்தாலும் நமக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. ஆண்டவரை சுமக்கும் போது மாத்திரமே எல்லா மகிமையும் மரியாதையும் புகழ்ச்சியும் நமக்கு தேடி வரும். ஸ்தோத்திரம்.